ஜெய் கருடா க்ளோத்திங்ஸ் திருப்பூரில் ஆயத்த ஆடை சம்பந்தமான அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் யூனிவர்சிட்டி டி-ஷர்ட்ஸ் தமிழகம் முழுவதும் விநியோகஸ்தர்கள் தேவை. வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கின்ற திரு சந்தீப் பானர்ஜியினுடைய திடீர் இடமாற்றம் ஒரு விவாதத்தை உண்டாக்கி இருக்கிறது. சென்னையில் இன்றைக்கு வழக்கறிஞர்கள் ஒரு எதிர்ப்பு போராட்டத்தையும் கூட நடத்தியிருக்கிறார்கள். அமைதி வழி போராட்டம் என்ற பெயரில் அந்த போராட்டம் நடந்தது. அவருடைய இடமாற்றம் என்பது வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கிறது, கொலீஜியத்தினுடைய இந்த முடிவை எதிர்க்கிறோம் என்று அதற்கான காரணங்களை தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 3 ஆண்டுகளில் 4 தலைமை நீதிபதிகளை சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்திருக்கிறது. 75 நீதிபதிகளை கொண்ட சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு சந்தீப் பானர்ஜி மேகாலயா நீதிமன்றத்திற்கு தலைமை நீதிபதியாக இடமாற்றம் செய்யப்படுகிறார். அங்கே 4 நீதிபதிகள் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நீதிமன்றமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த இடமாற்றம் என்பதை ஒரு விமர்சன பார்வையோடும் இது ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாததாக இருக்கிறது என்கிற விமர்சனங்களையும் வழக்கறிஞர்கள் சிலர் முன்வைக்கிறார்கள். இதற்கான போராட்டங்களும் நடைபெற்றது. அது இல்லாமல் மூத்த வழக்கறிஞர்கள் 31 பேர் கொலேஜியத்திற்கு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கடிதத்தையும் எழுதியிருக்கிறார்கள். இதில் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இடமாறுதலை ரத்து செய்ய வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். மெட்ராஸ் பார் அசோசியேஷன் உள்ளிட்ட அமைப்புகளும் இது குறித்து தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் ஏற்கனவே தஹில் ரமானி ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர். அவரையும் மேகாலயாவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து சென்று விட்டார். வேறு சில இடமாற்றங்களும் கூட இது போன்று அவ்வப்போது விவாதத்துக்கு உரியதாக மாறிக்கொண்டிருக்கிறது. கொலீஜியத்தினுடைய இந்த முடிவுகள் என்பது வெளிப்படைத்தன்மையோடு இருக்கின்றனவா என்கிற கேள்விகளை எழுப்புகிற அதே நேரத்தில் இது ஒரு நிர்வாக ரீதியான ஒரு நடவடிக்கை தான். இந்த நிர்வாக ரீதியான நடவடிக்கைகளை ஏன் இப்படி விமர்சனத்திற்கு உள்ளாக்க வேண்டும் என்கிற கேள்விகளையும் வைக்கக்கூடிய மூத்த நீதிபதிகளும் அதேபோல நீதித்துறை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். 2 விதமான கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன. இந்த சூழலில் தான் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய திடீர் இடமாற்றம் எதிர்ப்பு தெரிவிக்கும் வழக்கறிஞர்கள் பின்னணி என்ன என்கிற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய நம்முடைய அமர்வில் 2 ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் நம்மோடு இணைகிறார்கள். நீதியரசர் திரு வள்ளிநாயகம் அதேபோல திரு கற்பக விநாயகம் இருவரும் இணைகிறார்கள். அதேபோல வழக்கறிஞர் திரு ஹென்றி டிஃபேன் மனித உரிமை ஆர்வலராக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிற திரு ஹென்றி டிஃபேனும் நம்மோடு இணைகிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு இம்ரான் விரைவில் நம்மோடு இணைகிறார். திரு தமிழ்மணி. அனைவருக்கும் வணக்கம். திரு கற்பக விநாயகம் அவர்கள்ட்ட தொடங்குற இந்த நிகழ்வுகளை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு நடைமுறையில் ஒரு பொறுப்பேற்று ஓராண்டுக்குள்ளாக இந்த இடமாற்றம் என்பது நடக்கிறது. அப்போ இதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. குறிப்பாக என்ஜிஆர் பிரசாத் உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீதிபதிகளுக்கே இது ஒரு அச்சுறுத்தலை உண்டாக்கும், ஒரு நம்ம வெளிப்படையான தீர்ப்புகளை கொடுக்கறதுல அவங்களுக்கு ஒரு தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. வணக்கம். போராட்டம் வலுக்கிறது. வெளியில் வந்து உயர்நீதிமன்ற வாயிலில் நின்று போராடுகிறார்கள் வழக்கறிஞர்கள். இதில் உள்ள தலைப்பு எனக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. கலீஜியம் முடிவினுடைய எதிர்க்கும் அமைதியான போராட்டம் என்று சொல்கிறார்கள். கலீஜியத்தினுடைய முடிவை எதிர்க்க வேண்டிய அவசியமில்லை, அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பதுதான் அது நாகரிகம். காரணம், பார் அண்ட் பெஞ்ச் இஸ் லைக் 2 sides of the coin. ஒரு பறவையினுடைய 2 சிறகுகள், ஒரு தண்டவாள 2 கோடுகள், ஒரு தேரின் 2 சக்கரங்கள். ஒன்றை விட்டு ஒன்று சரியாக செயல்பட முடியாது. எனவே கலீஜியத்தினுடைய அந்த முடிவை எதிர்க்கும் பணியை விட கலீஜியத்தினுடைய முடிவை பரிசீலனை செய்யுங்கள் என்கிற போராட்டம் என்பது சால சிறந்ததாக இருக்கும். அது என்னுடைய கருத்து. ஆனால் அவர்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. 237 வழக்கறிஞர்கள் 31 மூத்த வழக்கறிஞர்கள் சேர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார் என்றால் சாதாரண விஷயம் இல்லை. இப்போ சஞ்சீவ் பானர்ஜி இருக்கிற 9 மாதம் அல்ல 10 மாதத்துக்குள்ள இவ்வளவு பெரிய நல்ல ஜட்ஜ்மெண்ட் அவர் வாங்கியிருக்காரு. அவர் நல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாருங்கிறது வேறு விஷயம். ஆனால் அதை விட வழக்கறிஞர்கள் அவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு
இஸ் a குட் ஜட்ஜ், பெஸ்ட் ஜட்ஜ், நாட் டு பி டிரான்ஸ்ஃபர்ட். அது அவர் கிடைத்த பெரிய மாபெரும் பரிசு ஒன்று. ரெண்டாவது, கலீஜியத்தினுடைய முடிவு என்பது அவர்கள் ஒரு ஆள் அல்ல. சாதாரணமாக ஒரு ஜட்ஜை இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அதுக்கு அவங்க என்ன கேட்பாங்கன்னா 2 ஜட்ஜு 1+2 2 ஜட்ஜஸ். பட் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆக்கிறதோ இல்லை சீஃப் ஜஸ்டிஸை மாற்றுறதோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போகிறதோ 1+4 4 ஜட்ஜஸ் 5 ஜட்ஜஸ் உட்காந்து முடிவு பண்ணுவாங்க. இந்த 5 ஜட்ஜஸும் முடிவு பண்ணுறது வேரியஸ் ரிப்போர்ட்ஸ் இருக்கும், வேரியஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கும், வேரியஸ் தி மெட்டீரியல்ஸ் would be made available before the collegium. அந்த கல்லிஜியம் அதை பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் கல்லிஜியத்தில் இருக்கிற சிறு குறை என்னென்னா, ஏற்கனவே தாஹில் ரமானி மேகாலயா போட்டு அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட ரிசைன் பண்ணக்கூடிய சூழ்நிலையை எதிர்ப்பு, அதாவது வழக்கறிஞர்கள் கல்லிஜியத்தினுடைய முடிவை எதிர்க்கிறாங்களோ இல்லையோ, ஜட்ஜஸே ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. அது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரியது. இன்ஃபேக்ட் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் இஸ்மாயில் இங்கே சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார் தமிழ்நாட்டில். அவரை கேரளாவுக்கு மாற்றிட்டாங்க. அவர் கேரளாவில் போய் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்து அவர் பணியாற்றியிருந்தார்னா அவருக்கு ஒரு பாசிபிலிட்டி இருந்தது, இவுட பிகம் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அதை அவர் இழந்துட்டார். அவருக்கு பாருங்கள், தமிழ்நாட்டில் இது என்ன பிறப்புரிமையா, தமிழ்நாட்டிலே இருக்கணும்னு. கேரளாவுக்கு போயிருக்கலாம், கேரளா மக்களுக்கு உதவி செஞ்சுருக்கலாம், தீர்ப்பளிச்சிருக்கலாம். அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதை இழந்துட்டார். அதெல்லாம் எனக்கு உடம்பு. அதே மாதிரி ரமல் தகவாமணி கூட அவங்க ரிசைன் பண்ணாங்க. அதனால் அதுக்கு பிறகு கவர்மெண்ட்டில் ஒரு கேஸ் போட்டாங்க, இதை வீடு வாங்கிட்டாங்கன்னு. இதெல்லாம் தான் உண்மையான கரை. அதாவது நீங்கள் மாற்றுறது ஒரு கரையாக இருக்கலாம், ஆனால் மாற்றுறதை நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு வெளியே போய் நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறது இன்னொரு கரை. அது என்னுடைய பர்சனல் கன்செப்ஷன். பட் ஒன்று, ஏற்கனவே சிலது நடந்திருக்கு. இப்போ எதிர்ப்பு தெரிவித்து அந்த முடிவை மாற்றுற வரைக்கும் நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்கிறது சரியானதா? நம்பர் 1. நம்பர் 2, இதை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று சொன்னாலே நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், அந்த ஹைகோர்ட்டில் இல்லைன்னா அதே மாதிரி ஈக்குவல் ஹைகோர்ட்டில் நிறைய ஜட்ஜஸ் உள்ள ஹைகோர்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா அவருடைய அனுபவம், அவருடைய அறிவு அந்த மக்களுக்கு பயன்படும், அந்த ஹைகோர்ட்டுக்கு பயன்படும். 75 ஜட்ஜஸை ஹேண்டில் பண்ணுற ஒரு ஜட்ஜுக்குள்ள அனுபவம் ஒரு 2 ஜட்ஜு இருக்கிறோ 3 ஜட்ஜு இருக்கிறது மேகாலயத்துக்கு பிரயோஜனம் இல்லை. யாரும் போகலாம். சாதாரண முதல்ல போடும்போது ஒரு ஜட்ஜாக இருக்கும்போது வேறு கோர்ட்லேருந்து மேகாலயாவுக்கு போகும்போது மேகாலயா அதனுடைய சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கிறதுக்கு அவங்க ஒன்றும் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு பெரிய கோர்ட்லேருந்து மற்ற கோர்ட்டுக்கு, சாதாரண கோர்ட்டுக்கு மாற்றினா அது மக்கள் மத்தியிலேயோ வழக்கறிஞர்கள் மத்தியிலேயோ என்ன அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும்? இவர் தப்பான ஆளுன்னு அவங்க முடிவு பண்ணி அவர் இது பண்ணியிருக்காங்களா, அல்லது கவர்மெண்ட் எகென்ஸ்டாக ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற முடிவை யார் எடுக்கிறா? அதை கல்லீஜியம் தான் எடுக்க முடியும். ஆனால் கல்லீஜியத்துக்கு போய் முறைப்படி எந்த அட்வொகேட்ஸ் உயர்நீதிமன்ற வாசலிலிருந்து சத்தம் போடுவதை விட, போராட்டம் பண்ணுவதை விட, எல்லாம் சீனியர் ஜட்ஜஸ் எல்லாம் சீனியர் அட்வொகேட்ஸ் அவ்வளோ பேரும், பிரசாத், எல்ஜி பிரசாத், வைகை அட்வொகேட், சீனியர் அட்வொகேட் வைகை, இவங்கெல்லாம் ரொம்ப ஹானஸ்ட் பீப்புள். அவங்க வெளியில் போராடுறாங்க. எனக்கு என்ன வருத்தம்லாம், இந்த போராட்டத்தினுடைய குழுக்கள் போய் டெல்லிக்கு சீஃப் ஜஸ்டிஸையும் மற்ற ஜட்ஜஸையும் பார்த்து உங்களுடைய குறைகளை சொல்லுங்களேன். இன்ஃபேக்ட் ஒன் அதர் இன்சிடென்ட் ஹேப்பன். ஜஸ்டிஸ் பக்தவத்சலம்னு ஒரு தமிழ்நாட்டில் இருந்தார் ஜட்ஜு. அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அவர் ரொம்ப பாப்புலர் ஜட்ஜ். அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அப்ரோர் அட்வொகேட்ஸ்ட அவங்கெல்லாம் போய் சீஃப் ஜஸ்டிஸை பார்த்தாங்க. என்ன நடந்தது? மறுபடியும் கல்லிஜியம் பூட்டி அவரை தமிழ்நாட்டிலேயே ரீட்டைன் பண்ணிக்காமல் அந்த தமிழ்நாடு மாதிரி இருக்கிற பெங்களூர் ஹைகோர்ட்டுக்கு மாற்றினாங்க. அப்போ தான் அந்த போராட்டம் நின்றுச்சு. அது அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். சாதாரண கோர்ட்டு மணிப்பூர் மாதிரியோ அல்லது மேகாலயா மாதிரியோ பண்ணிங்கன்னா ரொம்ப சாதாரண அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரினா இவர் என்ன பண்ணார் அப்படின்ற மக்களுக்கு சந்தேகம் வரும், அட்வொகேட்ஸுக்கு சந்தேகம் வரும். ஆனால் அட்வொகேட்ஸ் இவ்வளோ பேர் சேர்ந்து அவரை மாற்றக்கூடாது, அதை மறுபரிசீலனை செய்யுங்க, அவர் மேலே கதை ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு அட்வொகேட்ஸ் இருக்குது. இது என்ன பண்ணணும்? 2 கோரிக்கைகள். ஒன்று, எல்லாரும் போய் சீஃப் ஜஸ்டிஸை பார்க்கணும், கல்லீஜியம் ஜட்ஜஸை பார்க்கணும், ஒரு குழு மாதிரி அமைச்சு ஜட்ஜஸை பார்க்கணும். அதுக்கு பிறகு சீஃப் ஜஸ்டிஸே இவங்களை கூப்பிட்டு பேசணும். அப்படி பேசினா அது கரெக்டாக இருக்கும். நேரடியா நீதித்துறை தலைமைக்கிட்டே இவங்க இவங்களுடைய கிரீவன்ஸை சொல்லணும். போராட்டத்திற்கு இன்னொரு வடிவமா அது சரியா இருக்க முடியும் அப்படிங்கிற இதை சொல்றீங்க. ஆனா ஏற்கனவே ஜஸ்டிஸ் பால் வசந்தகுமார் விஷயத்துல
இந்த போராட்டத்தில் முன்னாடி இருக்கிற வழக்கறிஞர் விஜயகுமார் குறிப்பிடுறாரு, ஜஸ்டிஸ் பால் வசந்தகுமார் விஷயத்துல இப்படி ஒரு விஷயத்தை நாங்க முன்னெடுத்தோம், நேரில் போய் பேசணும், ஆனாலும் எந்த முன்னேற்றமும் இல்லை. அவர் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக வந்திருக்க வேண்டிய ஒருத்தர், ஆனா அது நடக்கல அப்போ அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுறாரு அவர். இல்லை, அவர் பால் வசந்தகுமாருக்கு கோரிக்கை வச்சோம் நினைக்கிற போது நீங்கள் லெட்டர் போட்டால் என்ன பிரயோஜனம்? நேரில் பார்த்தேன்னு பண்ணலன்னா நீங்கள் லெட்டர் போட்டு என்ன பிரயோஜனம்? 237 இருக்கட்டும் அல்லது 300 இருக்கட்டும், நீங்கள் நேரில் பார்த்து குழுக்கள் பார்த்து உங்களுடைய இது ஆதங்கத்தை நேரில் தெரிவிச்சா தான் அவங்க ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு வழி உண்டு. பால் வசந்தகுமார் இருக்கும்போது ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் வேற, இப்போ இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் வேற. இந்த சீஃப் ஜஸ்டிஸ் மற்றவங்களை பார்க்குறாரு, கேட்டு கல்லிஜியம் மறுபடியும் முடிவு பண்ணி அதை மறுபரிசீலனை செய்யலாம். எனக்கு என்ன, என்னுடைய பர்சனல் ஐடியா என்னென்னா, இதை ரத்து செய்யக்கூடதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க முடிவு பண்ண முடிவு, அதை ரத்து செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை நீங்க இந்த வேறு ஒரு நீதிமன்றத்திற்கு, பெரிய நீதிமன்றத்திற்கு அவரை மாற்ற சொல்லி கேட்கலான்றீங்க, உங்களுடைய சஜஷனா நீங்க குறிப்பிடுறீங்க. அதுதான் மறுபரிசீலனை. கரெக்ட், அதான் மறுபரிசீலனை. அதான் நியாயமான போராட்டம். பேசலாம். ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம் கருத்தை நான் கேட்க விரும்புறேன். இந்த விஷயத்துல உங்களுடைய பார்வை என்ன ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம்? அதாவது சாதாரணமாக நீதி எவ்வாறு இருக்க வேண்டும் என்று டெஃபனிஷன் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, பிரிட்டிஷ் காலத்திலேருந்து ஈவன் இஃப் யூ வாண்ட் டு ஷூட் ஏ டாக் கிவ் இட் ஷோகாஸ் நோட்டீஸ் தென் ஷூட் என்று சொல்லுவார்கள். அதுபோல் எந்தவித காரணம் என்ன, எதற்காக அவர் மாற்றப்படுகிறார் என்று அவரிடம் சொன்னார்களா, அல்லது 10 மாதங்களாக திடீரென்று மாற்றம் ஏற்படுவது காரணம் என்ன என்பது ஒன்று. இரண்டாவது நீதிபதிகளை மாற்றுவது என்பது நடைமுறையாக ஏற்பட்டுவிட்டது. ஒரு காலத்தில் இந்த இந்திரா காந்தி காலத்தில் 1/3 ஆஃப் தி ஆல் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஷால் பி டிரான்ஸ்ஃபர்ட் அப்படிங்கிறது ரூல் கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஷுட் பி டெஃபினெட்லி ஃப்ரம் அதர் கோர்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, இந்த 1/3 பிரின்சிபல் விட்டுட்டு சீஃப் ஜஸ்டிஸ் அலோன் ஷுட் பி தேர் ஆஸ் ஃப்ரம் அதர் ஹைகோர்ட் இப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய என்ன காரணம்னு யாரும் கேட்கவில்லை. இன்ஃபேக்ட் ஒரு நீதிபதி ஒரு கோர்ட்டு போகும்போது அந்த கோர்ட்டினுடைய சூழ்நிலை, அங்குள்ள சட்டங்கள் தெரிந்து கொள்வது என்பது சற்று காலதாமதமும் மிகவும் கடினமான நிலை அது. ஆக இந்த இரண்டும் இருந்து வரமாக இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு முந்தைய தலைமை நீதிபதியோ அல்லது சஞ்சீவ் பானர்ஜியோ மாற்ற வேண்டிய சூழல் ஏன் ஏற்பட்டது? இதுக்கு ஒரு லெட்டர் பார்க்குறோம். யாரோ விஆர்பி மேனன் அப்படின்னு ஒரு அட்வொகேட். அவர் அட்வொகேட் அல்ல, ஆக்சுவலாக ஹி வாஸ் ரிட்டையர்டு பர்சன் ஃப்ரம் இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஹி கேம் அண்ட் ஜாயின் தி ப்ரொஃபஷன். அவருடைய மெயின் வேலை என்னென்னா, ஹீ இஸ் ரைட்டிங் ஒன்லி PIL, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு வரும்போது ஒரு முறை சீஃப் ஜஸ்டிஸ் பானர்ஜி முறை அப்பீர் ஆகிறார். அப்போ அவருக்கு நல்ல பேர் கொடுத்து, நல்லா பண்ணுற தம்பி அப்படின்னு தட்டி கொடுத்த சீஃப் ஜஸ்டிஸ் அவரை அந்த வழக்கில் நீயே பிரதிபதியா வா அப்படின்னு சொன்னவர், ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரை சரியாக நடக்கலை அப்படின்னு ஒருத்தர் ஒப்பீனியன் சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய வழக்கு அத்தனையும் என் மூலம் போடு. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 2015 பெண்டிங்காக இருக்குது, திடீர்னு என் வழக்கை போட வேண்டிய காரணம் என்ன, அதனால் அவர் நடக்கிறது மோசம் அப்படின்னு அவருடைய கான்டக்டை கொஸ்டின் பண்ணி லெட்டர் எழுதுறாரு. இஃப் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் பேஸ்ட் அப்பான் சச் அலிகேஷன் மேட் பை தட் விஆர்பி மேனன் ஆர் அதர் அட்வொகேட்ஸ், தென் வேர் இஸ் அ சான்ஸ் ஃபார் எனி ஜட்ஜ் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு எனிபடி கேன் சே வள்ளிநாயகம் கோவப்படுறாரு. இந்த இடமாற்றத்திற்கான காரணம் எதுவுமே வெளிப்படையா சொல்லப்படல தானே, நாமளா அசியூம் பண்ணிக்கிறோமா இதுதான் காரணம்? அது மட்டும் இல்ல, அது ஆமாம், அதான் ஒன்று. ரெண்டாவது என்ன காரணங்களுக்காக இந்த மாறுதல்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சீஃப் ஜஸ்டிஸ் கான்ஃபரன்ஸில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. அது ஒன்று. இரண்டாவது ஒரு ஜட்ஜு மேலே யாராவது அலிகேஷன் பண்ணால் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. ஹைகோர்ட் ஜட்ஜ் சிங்கிள் ஜட்ஜுனா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி வில் பி ஹெடட் பை த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் that particular high court. Then the chief justice will allegation that will be decided by the Supreme Court. This is the procedure established in the chief justice conference. இப்போ எந்தவித காரணமும் இல்லாமல் 10 மாதத்தில் இந்த சீஃப் ஜஸ்டிஸ் மாறுறன்னு சொன்னால் then they can go on changing in any time and every time. What is the reason for that? ஒன்று அவர் பண்ணுறதுனால அவருக்கு மட்டும்
அது ஒரு தவறான எண்ணத்தை இல்லை, மக்களுக்கே நீதிமன்றத்தில் வந்து ஒரு தவறான ஒரு எண்ணத்தை பிரதிபலித்து நீதியே இப்படித்தானா, அதாவது ஆனா கற்பகநாயகம் சொன்னது போல ஒரு கலீஜியம் கூடி முடிவெடுக்குது, 5 பேர் எடுக்கிறாங்க, தலைமை நீதிபதி உள்ளிட்டவர்கள். உங்களை போன்றே நீதிமன்றத்தின் மீதும் நீதியின் மீதும் மிகுந்த மதிப்பு கொண்டவர்கள். அவங்க இதையெல்லாம் யோசிச்சு தானே ஒரு முடிவெடுப்பாங்க. அப்படி ஒரு இடமாறுதல் அப்படிங்கிற ஒரு முடிவை உடனடியாக எடுத்துட மாட்டாங்களா? அதுக்கான பின்னணிகளும் தேவைகளும் இருந்திருக்காதா? இல்லை, கொலேஜியம் என்று வரும்போது இவங்க, நான் என்ன கேட்குறேன்னா, கலேஜியம் வந்து போது சாதாரணமாக ஒரு நீதி அரசர்கள் செலக்ட் பண்ணும்போதோ அல்லது மாறுதல் பண்ணும்போதோ அந்தந்த மாநிலத்திலிருந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற அந்த நீதிபதியை கலந்து ஆலோசித்து முடிவு செய்வது வழக்கம். இதில் வந்து காலேஜியம் என்று வரும்போது ராமசுப்ரமணியமோ அல்லது சுந்தரேஷோ காலேஜத்தில் இல்லை. அவங்க காலேஜில் கன்சிடர் பண்ணாங்களா கன்சிடர் பண்ணலையா அப்படின்னு சொல்லலை. ஒருவேளை அவர் சம்மந்தம் இல்லை, இவர் வந்து ஹீ இஸ் பெங்கால் மேன், ஹவு டஸ் ஹீ நோ அப்படின்னு இருக்கலாம். ஆனால் ப்ரொசீஜர் படி என்ன சொல்கிறாங்கன்னா, காலேஜ் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் கூட ஒரு பார்க்கன்னா ஹீ கேன் கன்சல்ட் ஹிஸ் கொலீக் பட் இஸ் நாட் பவுண்ட் பை ஹிஸ் ஒப்பீனியன் அப்படின்ற அளவுக்கு கான்ஸ்டியூஷன்லேயே சில ப்ரொவிஷன்ஸ் காமிக்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்லணும்னா, ஒரு நீதி அரசர் என்ற முகையிலே ஒருவருக்கு பதவி கொடுத்து அதுவும் தலைமை நீதிபதியாக ஆன பின்பு அவரை மாற்றுவது என்று சொன்னால், நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் ஜட்ஜ்மெண்ட்டில், டிரான்ஸ்ஃபர் ஷால் நாட் பி பனிஷ்மெண்ட். 1000 வழக்குகளில் இதான் முடிவு. டிரான்ஸ்ஃபர் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரவுண்ட் இஸ் டிஃபரெண்ட், பட் டிரான்ஸ்ஃபர் ஷுட் நாட் பி பனிஷ்மெண்ட். அது மட்டும். ரெண்டாவது வந்து ஜஸ்டிஸ் ஷுட் நாட் ஓன்லி டன் பட் ஆல்சோ சீம் டு பி டன் அப்படிங்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன தவறு கண்ட அவருடைய ஜட்ஜ்மெண்ட்லேயோ அவர் வந்து எடுத்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஓப்பனாக இட்ஸ் ஆல் பப்ளிஷன் பேப்பர்ஸ். நீட் எடுத்தாலும் சரி, அல்லது பாண்டிச்சேரி எலெக்ஷன் சொன்னாலும் சரி, அல்லது மற்ற ஜட்ஜ்மெண்ட் சொன்னாலும் சரி, அவர் வந்து சேலஞ்ச் பண்ணார் கார்பரேஷனில், இது மாதிரி பண்ணலன்னு நாங்களே எடுக்க வேண்டியிருக்கணும்னு சொன்னால் அவர் மட்டும் சொல்லலை. அதற்கு முன்னாலே நம்ம சென்னை நீதிபதிகள் பல பேர் பல ஜட்ஜ்மெண்ட்டில் நீங்கள் செய்ய வேண்டாம், நாங்கள் தலையிட வேண்டியிருக்கோம் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் காரணம் கேட்கும் போது ஒரு கருத்தையே நீங்க பதிவு பண்றீங்க. இது ஒரு கிட்டத்தட்ட பனிஷ்மெண்ட்டுக்கு இணையானதாக பார்க்கப்படுற ஒரு டிரான்ஸ்ஃபரா இருக்குன்றீங்க. இணைப்பில் இருக்கு சார், தொடர்ந்து பேசலாம். திரு ஹென்றி, இதுல ஒரு நிர்வாக ரீதியாக நடைமுறைகள் எடுக்குது. கலீஜியம் தனிப்பட்ட முறையில ஒரு நீதிபதி எடுக்கிறது இல்லை, ஒட்டுமொத்த குழுவாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. அப்ப அதற்கான தேவைகள் இருக்காதா? இது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிற ஒரு நிகழ்வு தானே. சஞ்சீப் பானர்ஜிக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு எதிர்ப்பை நீங்க வந்து பதிவு பண்ண வேண்டிய தேவை வந்திருக்குங்க அவருடைய இடமாறுதலுக்கு? முதல்ல இந்த விவாதத்தை அனைத்து மக்களும் பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு தொலைக்காட்சியில் கொண்டு சென்றதுக்கு முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீதிமன்றங்கள் சார்ந்தவை அனைத்தும் அமைதியாக திரைக்கு பின்னே நடக்கக்கூடிய நடவடிக்கைகளாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மக்கள் பேசும் பொருளாக மாற்றி அதில் நல்ல மூத்த நீதிபதிகளும் பங்கேற்கக்கூடிய ஒரு விவாதத்தை ஏற்பாடு செய்ததே இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஈரால ஒரு சரியான பாதையை நோக்கி நாம் செல்கிறோம் என்பதை பார்க்கிறோம். நீதியரசர் அவர்கள் முதலில் கேட்டார், போராடி இருக்கக்கூடாது என்று கூறினார், கருத்தை கூறினார். மெமராண்டம் சரி, ஆனால் போராட்டம் சரியில்லை. அது போராட்டம் கிடையாது. அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் நாங்கள் மதுரையில் செய்யவில்லை என்ற வருத்தம், அது சென்னையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் செய்தது. இது வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் சார்ந்த பிரச்சனையாக பார்க்கக்கூடாது. நீதிமன்றம் என்பது சமூகத்திற்காக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தையும் சட்டத்தின் ஆட்சியும் தூக்கி பிடிக்கின்ற மிக முக்கியமான ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் சார்ந்த சில கரைகள், சில பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அது வெறும் வழக்கறிஞர்கள் தங்கள் தொழில் சார்ந்த பிரச்சனையாக மாற்றி போயிடக்கூடக் கூடாது என்ற நோக்கத்திற்காக தான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த மூத்த வழக்கறிஞர்கள் மற்ற அவருடன் இருக்கக்கூடியவர்கள் தெருவில் வந்து சாதாரண மக்களுக்கும் இது தெரிய வேண்டும் என்ற காரணத்துக்காக வந்தார்கள் தவிர யாரையும் நாங்கள் கண்டிப்பாக இந்த நேரத்திலேயும் கொலிஜியத்தை சார்ந்தவர்களையோ நீதிமன்றங்களை சார்ந்தவர்களையோ எந்த விதத்திலேயோ அவமரியாதை செய்யக்கூடிய ஒரு செயலில் நாங்கள் ஈடுபட மாட்டோம்.
அது நோக்கம் அல்ல என்பதை முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன். நீதிபதிகள் யார் என்றால் அவர்களுக்காக பேசுவதற்கு ஆட்கள் கிடையாது. இந்த கேள்வியிலும் ஒரு அடிப்படை கேள்வி என்ன முன்வைக்கிறாங்கன்னா, சம்பந்தப்பட்ட தலைமை நீதிபதி தன்னுடைய கருத்தாக அல்லது தன்னுடைய எதிர்ப்பாக எதையும் பதிவு செய்யல, வழக்கறிஞர்களாக ஏன் இதை முன்வைக்கிறாங்க, அவருடைய கருத்தே வராத போது வழக்கறிஞர்களுக்கு நோக்கம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் விமர்சனமும் முன்வைக்கப்படுது. அதுக்குதான் நான் வந்துட்டு இருக்கேன். நீதிபதிகளாக இருப்பவர்கள் அவர் எந்த லெவல்ல இருக்கக்கூடிய நீதிபதியாக இருக்கட்டும், ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கட்டும், ஒரு மாவட்ட நீதிபதியாக இருக்கட்டும், ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கட்டும், ஒரு தலைமை நீதிபதியாக இருக்கட்டும், உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கட்டும், அவர்கள் நீதிபதி அந்தஸ்தில் ஏற்றுக்கொண்டதின் காரணமாக பல நேரங்களில் அவர்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் வெளியே பேச முடியாத ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு வழிமுறை. வேற வழி கிடையாது. நீதிபதினா அப்படிதான் இருக்கணும். ஓய்வு பெற்ற பிற்பாடுதான் அந்த சூழலில் தான் என்ன சொல்ல வேண்டும் என்று கருதினோம் என்பதை கூறுவார்கள். ஆகவேதான் இந்த நேரத்தில் மிக சரியாக சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கள் பேசாமல், நான் அடுத்த நாளே அந்த நீதிமன்றத்துக்கு சென்றேன், வர்ச்சுவல் இந்த காலத்துல செல்ல முடியும், எந்த ஒரு அக்கறையும் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு காட்டாமல் வழக்குகளுக்கு காட்டி வழக்கறிஞர்களுக்கு எப்பொழுதும் கொடுத்த மரியாதை அதே வேகத்துடன் அந்த நீதிமன்றத்தை கொண்டு செல்வதை பார்த்தோம். ஆகவே ஜட்ஜஸ் cannot speak. இந்த நேரத்தில் கண்டிப்பாக வழக்கறிஞர்கள் பேசி ஆக வேண்டும். யார் சார்பாக என்றால் எங்கள் சார்பாக கிடையாது. யார் ஜஸ்டிஸ்க்காக இந்த நீதிமன்றங்களுக்கு வருகிறார்களோ அவர்கள் சார்பாக பேசுகின்ற ஒரு சமூக பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் தான் பேசுகிறோம். இடமாறுதல்ல என்ன சிக்கல்? இது ஒரு நிர்வாக ரீதியா நடக்குது, கலீஜியம் முடிவு பண்றாங்க, அவர் இன்னொரு இடத்துல போய் நீதி பரிபாலனம் செய்ய போறாரு. அப்போ அந்த வாய்ப்பு மறுக்கப்படல. இதுல எது உங்களுக்கு தவறு, அல்லது ஏன் இது நீக்கப்படணும் அல்லது ரத்து செய்யப்படணும்ன்றீங்க? இந்த அவர் எங்க இருந்தாலும் அவருக்கு உரிய வசதிகள், வாய்ப்புகள், சம்பளம் எல்லாமே அவருக்கு கிடைத்து விடும். அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் இது போன்ற வெளிப்படைத்தன்மையுடன் அவர் கொடுத்த சில தீர்ப்புகள், அவர் எடுத்திருக்க சில முடிவுகள் சார்ந்து அதற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பாதிப்பாக தான் இந்த டிரான்ஸ்பரை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ டிரான்ஸ்பர்ஸ் வந்ததுல வெவ்வேறு விதமான டிரான்ஸ்பர்ஸ் இருக்கு. சில நேரங்கள்ல நம்ம பொது அரங்கத்தில் இருக்கிறோம் என்ற காரணத்திற்காக ரொம்ப மரியாதையாக கொடுக்கிறோம். சில தவறான சில போக்குகளின் காரணமாக சிலர் மாற்றப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் பார்ல மட்டும் எங்களுக்கு மட்டும் தெரியும், எல்லாரும் குசு குசுன்னு பேசிக்குவோம், அவ்வளவுதான், அதோட சரி, அதோட முடிஞ்சு போயிடும். சில டிரான்ஸ்பர்ஸ் கண்டிப்பாக அவர்களை இன்னொரு மட்டத்திற்கு கொண்டு சென்று அவர்கள் அனுபவம் இன்னொரு மட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்பர்ஸ் ஆக இருக்கலாம். 10 மாதங்களுக்கு முன்பு ஒரு நீதிமன்றத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டு ஒருவரை அழைத்து அவர் 10 மாதத்தில் இந்த நீதிமன்றத்தில் செட்டில் ஆகி வழக்கறிஞருடைய முழு ஆதரவு பெற்று, சமூகத்தினுடைய முழு ஆதரவு பெற்று, எந்த பயமும் இல்லாமல், எந்த தயக்கமும் இல்லாமல் தீர்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நீதிபதி இங்க இருக்கக்கூடிய நேரத்தில் அவரை நாம் டிரான்ஸ்பர் செய்ய போது அது கண்டிப்பாக அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்டாக தான் சமூகம் பார்க்குது என்பதை இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். இதன் விளைவாக மற்ற நீதிபதிகள் தீர்ப்பளிப்பதற்கும், மற்ற நீதிபதிகள் கீழ்மன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் நாம் இது போன்ற விஷயங்களில் அரசுக்கு சாதகமாக சாய வேண்டிய ஒரு நிலை இருக்க வேண்டும் என்று தள்ளப்படுவார்கள் என்ற தயக்கம் தான் வழக்கறிஞர் சமுதாயத்துக்கு இந்த நேரத்தில். இந்த முடிவை எடுத்தது கலீஜியம் தானே, அரசு எங்கே இதுல வருது? அதாவது கொலீஜியம், அதாவது தவறு எல்லா இடங்களிலும் நடக்கலாம். நான் அதை குறைன்னு சொல்லலாம், தவறுன்னு சொல்லலாம். அது குறையாக இருந்தாலும் சரி, அது தவறாக இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் அதை பொறுப்புடன், மரியாதையுடன், எந்த ஒரு களங்கமும் நிறுவனத்துக்கு ஏற்படாமல் அதை எடுத்து பேச வேண்டிய பொறுப்பு வழக்கறிஞருடைய பொறுப்பு. இது 237 வழக்கறிஞர்கள் கிடையாது. இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஃபெடரேஷன் ஆஃப் அட்வொகேட்ஸிடம் கையொப்பமுக்கு சென்றிருந்தால் ஆயிரக்கணக்கில் வழக்கறிஞர்கள் வந்திருப்பார்கள் என்று இந்த நேரத்தில் பெருமையுடன் கூறுகிறோம். இது அந்த தனிப்பட்ட நபருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பெருமை கிடையாது. நேர்மையாக, எந்த தயக்கமும் இல்லாமல் தைரியமாக பணி செய்கின்ற நீதிபதிகள் கண்டிப்பாக நேசிக்கப்படுவார்கள். எந்த பயமும் இல்லாமல் செயல்படுபவர்களுக்கு அவர்கள் மூலமாக தான் இந்த நீதித்துறை, அந்த தூண்கள் மூலமாக தான் இந்த நீதித்துறை நிற்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. தவிர ஒரு தனிநபர் தொடர்ந்து பேசலாம்.
நம்ம பேசிக் கொண்டிருக்கும் போதே ஜனாதிபதியினுடைய ஒப்புதல் வந்திருக்கிறது. அவர் சந்தீப் பானர்ஜியை மேகாலயா நீதிமன்றத்திற்கு மாற்றுவதற்கான அந்த ஒப்புதல் உத்தரவு என்பது. நான் திரு தமிழ்மணிகிட்ட போறதுக்கு முன்னாடி இம்ரன்ட்ட இந்த நடைமுறைகளை பற்றியும் கேட்டுடலாம். இம்ரன், இப்போது இந்த ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா அவர் உடனடியா மேகாலயா செல்ல வேண்டிய ஒரு சூழல் அப்படின்னு பார்க்கணுமா? சென்னை நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் இதுல ஒருமித்த கருத்தோடு இருக்காங்களா? என்ன பார்வை முன்வைக்கப்படுது இதுல? இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்திலேயே இந்த உத்தரவு வந்திருக்கு. இந்த உத்தரவு படிச்சு பாத்தீங்கன்னா அது என்ன சொல்லுதுன்னா, ஜனாதிபதி ஆர்டிகல் 222 சப்க்ளாஸ் 1 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து பவர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி இந்த ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காரு, டிரான்ஸ்பர் ஆர்டர்ஸ். நம்ம இந்த ஹிஸ்டரி ஆஃப் ஆர்டிகல் 222 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் பார்க்கணும். இனிஷியலா நம்ம கான்ஸ்டிடியூஷனோட ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வரும்போது ஹைகோர்ட் ஜட்ஜஸ் டிரான்ஸ்பருக்கு எந்த ஒரு ப்ரொவிஷனுமே இல்லை. அதுல சப்சிக்வெண்டா நம்ம கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளி அதை டிபேட் பண்ணும்போது அதுக்கு பிறகு அந்த டிராஃப்டிங் கமிட்டி டாக்டர் அம்பேத்கர் தலைமையில இருக்கும்போது அவங்க தான் இந்த ப்ரொவிஷனை இன்க்ளூட் பண்றாங்க, 222 ஆஃப் 1. அப்போ கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளி டிபேட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா டாக்டர் அம்பேத்கர் பேசும்போது எதற்காக நாங்க இதை கொண்டு வரோம் இந்த ப்ரொவிஷனை கான்ஸ்டிடியூஷன்லன்னா, ஒரு ஹைகோர்ட்ல ஒரு டேலண்ட்க்கு ஒரு டர்த் இருந்ததுன்னா, இன்னொரு ஹைகோர்ட்ல நல்ல டேலண்டட் ஜட்ஜ் இருக்கு, அவர் இங்க ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னா டிரான்ஸ்பர் பண்ணலாம். செகண்ட்லி, ஒரு ஹைகோர்ட்ல அங்க இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸ், லோக்கல் ப்ரெஜுடிசஸ், ஜெலசி இதெல்லாம் இல்லாம வெளியாள் ஒருத்தர் ஹேண்டில் பண்ண பெட்டரா இருக்கும் நினைச்சோம்னா ஹைகோர்ட் ஜட்ஜ் இன்னொரு ஜட்ஜ் ஹைகோர்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளி டிபேட்ஸ்லயே சொல்லியிருக்காரு. சோ வந்துடுச்சு ப்ரொவிஷனை படிச்சு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஆர்டர்ல கூட அதுதான் சொல்லியிருக்கு. The President of India, in consultation with the Chief Justice of India, has transferred அப்படின்னு. அந்த ப்ரொவிஷனும் அதான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, the President may, in consultation with the Chief Justice of India, can transfer any High Court judge from one court to another court. இப்போ இந்த என்ன சொல்றது, பிரசிடென்ட் இன் கன்சல்டேஷன், இதை படிச்சு பார்த்தோம்னா ஏதோ இதோட எமினேஷன், இந்த டிரான்ஸ்பர் வந்து பிரசிடென்ட் கிட்ட இருந்து வரணும், அண்ட் தென் அவர் கன்சல்ட் பண்ணுவார் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் வேர்ட் கன்சல்டேஷன். இது வந்து இப்போ கான்ஸ்டிடியூஷன் வந்து அப்புறம் நம்ம இன்டர்பிரேட் பண்றோம், அது ஜுடிஷியரியோட ஜாப், லீகல் டேர்ம்ஸ் எல்லாம் இன்டர்பிரேட் பண்றது. அப்படி பார்த்தோம்னா இந்த டிரான்ஸ்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ், செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ், தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் 1982ல வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட், அதுல இந்த 222 இன்டர்பிரேட் பண்ணப்பட்டது. செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் 1994ல வந்தது, அதுல இன்டர்பிரேட் பண்ணப்பட்டது. தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் 1999ல வந்தது, அதுல இன்டர்பிரேட் பண்ணாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல இன்டர்பிரேட் பண்ணும்போது கன்சல்டேஷன் இஸ் மியர் கன்சல்டேஷன் சொல்லிட்டாங்க. ஐ மீன் இட்ஸ் எஃபெக்டிவ், கன்கரன்ஸ், கன்சென்சஸ் அப்படி கிடையாது. செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல வரும்போதுதான் இந்த கலேஜியம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்றாங்க. பட் அந்த செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல என்ன பண்ணாங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் 2 other ஜட்ஜஸ். இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவே தனிச்சையா ஒரு முடிவு எடுத்து அவரே பிரசிடென்ட்க்கு அனுப்பிச்சு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 ஜட்ஜஸ் இன்க்ளூட் பண்ணாங்க. இந்த தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல அதை இன்னும் எலாபரேட் ஆக்கி 3 பேர் இருந்தா சரியா இருக்காது, 5 பேர் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, சோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் 4 ஜட்ஜஸ், சோ 5 ஜட்ஜஸ் சேர்ந்து தான் டிசைட் பண்ணி 5 ஜட்ஜஸ் கிட்ட இருந்து அது எமினேட் ஆகும் அந்த ப்ரொபோசல், தென் இட் கோஸ் டு த பிரசிடென்ட், தென் த பிரசிடென்ட் அப்ரூவ்ஸ் இட். சோ இதுதான் சிச்சுவேஷன். சோ இதை யூஸ் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் இந்த விஷயத்துல ஒருமித்த கருத்தோட வருது. MBA மீட்டிங் நடந்தது, அதுல தீர்மானம் போடப்பட்டது அப்படிங்கிற செய்திகளை பாக்குறோம். இதுல என்ன கருத்து இருக்கு? கரெக்ட். சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீப் பானர்ஜி டிரான்ஸ்பர்ல மெஜாரிட்டி வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. பட் தேர் ஆர் ஆல்சோ பீப்புள் who say that இது பண்றது தப்பு, அப்போஸ் பண்றது தப்பு, அவர் எந்த ஹைகோர்ட்டுக்கு போனாலும் போக வேண்டியது. ஸோ அந்த ஒரு மைனாரிட்டி வியூவும் இருக்கு. அண்ட் தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் நாட் ஹாப்பி வித் த வே ஹி ஹேண்டில்ஸ் கேசஸ். அதெல்லாம் அது எப்பவுமே இருக்கும். வி காண்ட் எக்ஸ்பெக்ட் எல்லாருமே ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கணும்னு, பட் த மெஜாரிட்டி. அதனாலதான் நம்ம அந்த 31 சீனியர் டெசிக்னேட்டட் சீனியர் கவுன்சில் லெட்டர் எழுதுறாங்க, மெட்ராஸ் பார் அசோசியேஷன் பண்ணுது, சீனியர் கவுன்சில் NGR பிரசாத் மாதிரி ஒரு ஆக்டிவிஸ்ட் லாயர்ஸ் எல்லாம் இதுக்காக ஃபைட் பண்றாங்க, வைகை எழுதுறாங்க, சுரேஷ் எழுதுறாரு, PUCL. சோ இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா ஒரு மெஜாரிட்டி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அவருக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு. ஒரு பேசிக் क्वेश्चन என்ன வருதுன்னா, நிறைய இடமாறுதல் நடக்குது, இதெல்லாம் இல்லாத போராட்டம் இப்போது ஏன் அப்படிங்கிற கேள்வியும் கூட முன்வைக்கப்படுது.
கரெக்ட், அது மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஜஸ்டிஸ் டி.எஸ். சிவனையா நம்ம டிரான்ஸ்பர் பண்ணாங்க, என்ன காரணம்னே தெரியாது. மிக நல்ல நீதிபதி, செகண்ட் ஜட்ஜா இருக்காரு. இப்போ நம்ம பார்த்தோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல செகண்ட் ஜட்ஜா வரவங்க தமிழ் ஜட்ஜா இருந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா செகண்ட் ஜட்ஜுக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்கு. தமிழ்நாடு ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டியோட சேர்பர்சனா வராங்க, அவங்க நிறைய சர்வீஸ் பண்ணலாம். பட் ஆல்மோஸ்ட் எப்போ பார்த்தாலும் ஒரு நார்த் இந்தியன் ஜட்ஜஸ் கொண்டு வந்து செகண்ட் பொசிஷன்ல வைக்கிறதுனால தே டேக் தட். அப்போ அவங்களுக்கு லோக்கல் இது தெரியாது. இப்போ லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிங்கிறது லீகல் எய்ட் ப்ரொவைட் பண்ற இதுக்கு வந்து நம்ம தமிழ் ஜட்ஜஸ் இருந்தா மச் பெட்டரா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஜஸ்டிஸ் சுப்பையா வந்தாரு, ஷார்ட் டேர்ம் இருந்தாரு. அப்புறம் ஜஸ்டிஸ் கிருபாகரன் 1 month இருந்தாரு. தென் ஜஸ்டிஸ் சிவஞானம் வந்தாரு, அவரையும் இருக்க விடாம பண்ணிட்டாங்க. ரியலி சேட். எஸ், திரு தமிழ்மணி அவர்கள்ட்ட இந்த முடிவை கலீஜியம் செப்டம்பர் 16 எடுக்குது. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இவ்வளவு நாட்கள் எடுக்கிறாங்க. இந்த விஷயத்துல கலீஜியத்தினுடைய முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க திரு தமிழ்மணி? சார், செப்டம்பரில் முடிவெடுத்தது கரெக்டு. இவருக்கு தெரிவிக்கப்பட்டது இந்த சீஃப் ஜஸ்டிஸு அந்த ஊர் வேணான்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். அதனால் பட் அப்பயே வழக்கறிஞர்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இவர் போறாருன்னுட்டு. ஒன்று, டிரான்ஸ்ஃபருக்கு எந்த காரணமும் எந்த காலத்துலேயும் சொல்லக்கூடாது, அவசியம் இல்லை. நான் மற்றவங்க பேரை சொல்லாமல் சொல்கிறேன் சார். தமிழ்மணியை 2 காரணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். தமிழ்மணி அயோக்கிய தப்பு செய்கிறான் அப்படின்னு இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணலாம். இல்லை தமிழ்மணி திறமையான ஆள், இன்னொரு ஊரில் அவனை விட்டா ஒரு பெட்டர் சிஸ்டம் கொண்டு வருவான் அப்படின்னு பண்ணலாம். 2யுமே ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ள தமிழ்மணி மேலே சில அலிகேஷன்ஸ் இருக்குது, பிரைம ஃபேஷி கரெக்டாக தோணுதுன்னு ரெக்கார்ட் பண்ணிட்டா அந்த ஊரில் புது ஊருக்கு போனல என்னை காலனாவுக்கு மதிக்க மாட்டான். ஒரு 3 நாள் என்ரோல்மெண்ட் ஆன வக்கீல் கேட்பான், சார் இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, எதுக்கு சார் இங்கே வந்தீங்க நீங்கன்னுட்டு. எனவே எந்த ஒரு தாசில்தாருக்கு கூட டிரான்ஸ்ஃபருக்கு காரணம் தேவையில்லைங்கிறது செட்டில்டுலாம், அதுதான் கரெக்ட், செட்டில் முடிஞ்சு போன. ஆனா 10 மாதத்துல இந்த டிரான்ஸ்ஃபர் நடக்கும் போதும் அந்த கேள்வி வரும்ல, அதே வழக்கறிஞர்கள் அந்த கேள்வியை முன்வைக்க மாட்டாங்க. தெரியல, உங்களுக்கு தெரியல, நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியல, நான் சொல்றேன். இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இஸ்மாயில் எத்தனை மாசம் பாக்கி இருக்கக்குள்ள அனுப்பிச்சாங்க, சுபாஷ் ரெட்டியை எத்தனை மாசம் பாக்கி இருக்கக்குள்ள அனுப்பிச்சாங்க. அவங்க இங்க அவ்வளவு பேருக்கும் தெரியும். ஒருவேளை பத்திரிகையாளருக்கு தெரியாம இருக்கலாம், ஜஸ்டிஸ் இவருக்கு தெரியும், பழைய சீஃப் ஜஸ்டிஸுக்கு தெரியும், டெஃபினேட்டிவ்க்கு தெரியும் எத்தனை மாசம். ஏன் கட்சிமா எத்தனை மாசம் பாக்கி இருக்குள்ள டெல்லி அனுப்பிச்சாங்க? 4 மாசம், 3 மாசம், 5 மாசம். இஸ்மாயில் 4 மாசம் பாக்கி இருந்துச்சு. இதை விட இது சார்ட்டர்ட் ஹைகோர்ட்டு கேரளாவுக்கு அனுப்பிச்சாங்க. பிரதர் 1 2 இல்லை, இது ஏதோ செலக்ட் சுபாஷன் ரெட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு நான் இப்போ பிரசிடென்ட் அவருக்கு ஃபேர்வெல்ல கீழே வெடி வெடிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வெடி வெடிக்கிறாங்க. என்கிட்டே சொன்னார், தமிழ்மணி ஐ டோன்ட் டேக் நோட்டீஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். எனவே செலக்டிவாக பண்ணாதீங்க. காலேஜியம் சரியா நான் ஏற்றுக்கலை, காலேஜியம்ங்கிற கான்செப்டே தப்பு. உண்மையை சொல்லணும்னா இந்தியாவிலேயே நான் மட்டும்தான் பார் அசோசியேஷன் பிரசிடெண்டாக இருந்தப்ப ரெசல்யூஷன் போட்டேன் ஜெனரல் பாடியில், யாரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணாத. ஏன் வெளியூர்லேருந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இங்கே வந்தால் எந்த டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்குன்னே அவருக்கு தெரியல. 1 வருஷம் ஆகுது அவரை கற்றுக்கிறதுக்கு. முடிஞ்ச வரைக்கும் அவர் சொந்த ஊருக்கு 2 நாள் லீவுன்னா அவர் 4 நாள் லீவ் போட்டு ஃப்ளைட்டில் போய் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. புக்கே எழுதியிருக்கிறார், பண்ணாத. ரெசல்யூஷன் போட்ட யாரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணாதன்னுட்டு. ஜஸ்டிஸ் ஏபி ஷா வந்தப்ப அவர் வரவேற்பில் அஃபிஷியல் மீட்டிங்கில் நான் பேசுகிறேன், எஸ் உங்களை வரவேற்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன், உங்கள் மேலே எனக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இல்லை, ஆனால் அஸ் அ பாலிசியை அப்போஸ்டு எதுக்கு உட்கார்ந்துருக்கிற ஒரு ஜட்ஜு தலைமை நீதிபதி, அன்னைக்கு சீனியர் நீதிபதி, அவரை மறந்துருக்கலாம், நான் மறக்கலை. என்னை கூப்பிட்டு நல்ல புத்தி சொன்னார் எனக்கு, தமிழ்மணி இப்படி அஃபிஷியல் ஃபங்க்ஷனில் பேசுறியே நீ யோசிச்சு பார்த்தியா. அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன், அவரை குறையா சொல்லலை. என்னை கூப்பிட்டு சீனியர் ஜட்ஜ் அன்னைக்கு அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணார், தமிழ்மணி அவர் வரவேற்பில் இதை சொல்றியே, இப்படி நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கிறோம்னுட்டு அது முறையா. ஹிந்து பேப்பரில் அதை கட்டம் கட்டி போட்டா, இன்னைக்கு ஹிந்து பேப்பர் இருக்குது. எனவே
ஒன்று எந்த டிரான்ஸ்ஃபரும் கூடாதுன்னு சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். இல்லை ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபரையும் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இவர் மேலே இவருடைய இன்டெகிரிட்டியை பற்றி யாருக்கும் குறை சொல்லலை சார். ஒரு ஓரமாக கூட யாரும் சொல்லலை, புரிஞ்சுக்குங்க. சரி, இங்கே 2 ஜட்ஜு, ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், ஒரு ஜட்ஜு உட்கார்ந்துருக்காங்களே, எத்தனை டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க தமிழ்நாட்டுக்குள்ள இல்லை வெளிநாட்டில் அவங்க சீஃபாக இருந்தப்ப? எந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜையாவது எனக்கு தெரியும் சார், பேர் சொல்ல விரும்பல, ஒருத்தர் ஆஸ்துமா பேஷண்ட் ஊட்டிக்கு அனுப்பிச்சாங்க. அவர் கேட்டதெல்லாம் ஏன் செத்து போயிடும்டா, சாரி லா இஸ் லா, ரூல் இஸ் ரூல், கோ ஜாயின். நான் யாரை சொல்றேன்னு சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். எனவே ஒன்று பாலிசி சொல்லுங்க. இல்ல அவரோட இன்டெகிரிட்டில எந்த சிக்கலும் இல்லன்றீங்க, அப்புறம் ஏன் அவருடைய டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நியாயப்படுத்தப்படுது? எஸ், ரொம்ப நியாயமான கேள்வி சார். அவரு பேசியது, அவரு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் மாதிரி நடந்துக்கல, கண்ணா பின்னான்னு லூஸ் டாக்கு. என்ன கேட்டாரு? ஜஸ்டிஸ் ஏகே ராஜன் கமிஷன் போடுறாங்க, அது சரியா தப்பா அல்டிமேட். இவர் என்ன சொல்றாரு கோர்ட்டில் உட்காந்துக்கிட்டு, சுப்ரீம் கோர்ட்டில் லீவ் வாங்கிங்களா இதை போடுறதுக்கு? அப்படி ஒரு ப்ரொசீஜர் இருந்தால் தயவு செஞ்சு சீஃப் ஜஸ்டிஸ், முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸோ சுப்ரீம் கோர்ட்டில் லீவ் வாங்கி கமிஷன் போடணும்னு இருந்தால் நான் நாளையிலேருந்து கோர்ட்டுக்கு வர மாட்டேன், வக்கீல் கவனம் மாட்ட மாட்டேன் சொல்லட்டும். அவங்க எவ்வளவு லூஸ் டாக். 2 எலெக்ஷன் கமிஷன் இவர் மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, ஆல் இண்டியா பாடி, இவர் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஹை கோர்ட் தான் சீஃப் ஜஸ்டிஸ் சொல்றாரு கொலை கேஸ் போடுவேன். என்ன சார் அவங்க தான் ஒரு வழக்கினுடைய தன்மை கருதி கேள்விகளை முன்வைக்கிறது நீதிமன்றங்கள்ல இயல்பா இருக்கிறதான எல்லா நீதிபதிகளும் அந்தந்த வழக்கினுடைய தன்மைக்கு ஏற்ப தான் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருக்காங்க. வேற மன்னிச்சுக்கணும், நான் தான் சொல்லிட்டேனே, ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட்ல லீவ் வாங்கணுமா அப்படி கூட அவருக்கு தெரியல. யாராவது சொல்லுங்க. தேர்தல் ஆணையத்தை நோக்கி ஒரு கேள்வி, அது தீர்ப்பா கூட வரலையே சார், அப்சர்வேஷன். அவர் ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு, ஏன் இதுல கொலை வழக்கு போடக்கூடாது, மக்கள் இறந்து கொண்டிருக்கிற ஒரு தருணம், அப்ப அந்த ஒரு கேள்வியை முன்வைக்கிறதே தவறா? நிச்சயமா சார், அவங்கள கேட்டுட்டு நீங்க தீர்ப்பா எழுதுனீங்கன்னா அதுக்கு மேல அப்பீல் இருக்கு. நீங்க லூஸ் டாக்கு கொடுத்தாரு அவரு. நல்லா திருப்பவும் சொல்றேன், ஒரு வாரத்துக்கு முந்தி சொன்னாரு, உங்க மேல நான் கண்டம் நடவடிக்கை எடுக்க போறேன், நீங்க வெள்ள நிலவரையை சரியா ஹேண்டில் பண்ணல, சுயமோட்டோ கண்டம். எல்லா பத்திரிக்கை உங்க டிவியில பார்த்தனா காமிச்சிங்க. யாருக்கு? இந்த அரசாங்கத்துக்கு என்ன கெட்ட பேரு, சுயமோட்டோ கண்டம் போட போறேன் சொன்னாரு. முந்தா நாள் சொல்றாரு, இல்ல அதெல்லாம் நீதிமன்றங்கள் தானே தீர்மானிக்கிறது தானே சார். நீங்க ஒரு பார்வை வச்சிருப்பீங்க, நான் ஒரு பார்வை வச்சிருப்பேன், நீதிபதி அந்த வழக்கினுடைய தன்மை பற்றி ஒரு கேள்வி எழுப்புறாரு, அதுக்கு அரசாங்கம் சொல்ல போகுது என்ன நடவடிக்கை எடுத்தது எடுக்கலன்னு. என்ன கேட்டுட்டு சார், என்ன கேட்டுட்டு தீர்ப்பா சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன் சார். எதிராளிக்கு நோட்டீஸ் கொடுத்து கேட்டுட்டு தீர்ப்பா சொல்லுங்க. லூஸ் டாக் ஒரு ஜட்ஜ். 2015க்கு பிறகு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது சென்னை மாநகராட்சி ஆளுன்னு கேட்கிற ஒரு கேள்வி வழக்கு தொடர்பாக தானே இருக்க முடியும். இவ்வளவு வெள்ளம் நிக்குது, மக்களுடைய உணர்வுகளை நீங்க பிரதிபலிக்கணும். நீதிமன்றங்கள் பல நேரத்தில் அதை கேள்வி எழுப்புறாங்க இல்லையா? 100% சார், 100% ரைட்டு. அவர் என்னதான் என்ன சேஃப்கார்டு பண்ண கேட்கிறார் அந்த கேள்வியை. ஆனால் அடுத்த லூஸ் டாக் என்ன, உங்க மேல ஒரு வாரத்தில் நான் சுயமோட்டோ கண்டபிடி போட சார். ஒரு தலைமை நீதிபதியை மிரட்டி காலம் ஓட்ட முடியாது சார். அவர் பொறுப்பு. நான் பேசலாம், நீங்க பேசலாம், நீங்க சீஃப் ஜஸ்டிஸ் இல்ல, நான் சீஃப் ஜஸ்டிஸ் இல்ல. அவர் ஒரு மிக 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 ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு பேசணும். அவர் நான் சொல்றேன் சார், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட போய் உச்சநீதிமன்றம் இந்த எலெக்ஷன் கமிஷன் விஷயத்துல உச்சநீதிமன்றம் அவருடைய ஸ்டாண்ட டிஃபெண்ட் தானே பண்ணாங்க, எதிர்க்கலையே ஒன்றும் சார். இன்னும் கொஞ்சம் வாயிலிருந்து டிஃபெண்ட் பண்ணல, டிஸ்மிஸ் பண்ணிட்டு அப்பீல டிஸ்மிஸ் பண்ணாங்க. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும், நான் இங்க சொல்ல விரும்புற நிறைய பேர் இருக்காங்க தெரிஞ்சவங்க பொது வெளியில. எப்பொழுதும் இத மாதிரி ஒரு அதுல நடவடிக்கை எடுக்கல, இப்ப நடவடிக்கை எடுத்துட்டாங்க சார். எந்த நீதிபதியும் தயவு செய்து தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து பேசணும். திரு ஹென்றி, நேர்மையை சந்தேகப்படல, ஆனால் அந்த இடத்திற்கு தகுதியான இடத்திலிருந்து தகுதியான கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவரா அப்படிங்கிற கேள்வியை திரு தமிழ்மணி முன்வைக்கிறார். அப்புறம் எல்லா நேரங்களையும் ஒரே விதமான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், ஒருவருக்கு ஆர்ப்பாட்டம் ஒருவருக்கு கடந்து செல்வது அப்படின்றது சரியா அப்படிங்கிற ஒரு இன்னொரு கேள்வியும் அவர் முன் வச்சிருக்கார்.
இந்த கடைசியா கேட்ட கேள்வி ரொம்ப நேர்மையான கேள்வி. நான் இந்த உங்க தொலைக்காட்சி மூலமாக நீதிபதிகள் நேர்மையாக இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்ற அந்த பின்னணியில் ஜஸ்டிஸ் சிவஞானத்தை தமிழகத்திலிருந்து மாற்றும் பொழுது நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து குரல் கொடுக்காமல் இருந்தது கண்டிப்பாக மக்களுக்கு வருத்தம் தெரிவிக்க நான் விரும்புகிறேன். முதல் நான் அதில் பதிவு செய்ய விரும்புகிறேன். எல்லாரும் செய்யலையோ சிவஞானத்துக்கு கண்டிப்பாக நாங்கள் செய்திருக்க வேண்டும். எந்த காரணத்திற்கென்று அனைவருக்கும் தெரியும். வெவ்வேறு விதமான தீர்ப்புகளை மிக சிரமமான சூழல்களில் அந்த வழக்குகளை ஆழமாக விசாரித்து வெவ்வேறு நீதிபதிகள் வெவ்வேறு வழக்கறிஞர்கள் மத்தியில் நல்ல பெயர் பெற்ற ஒரு இந்த தமிழ் மண்ணின் சார்ந்த ஒரு நீதிபதியை வெளியே அனுப்பியது எல்லாருக்கும் வருத்தம் தெரிவிக்கக்கூடிய ஒரு செயலாக இருந்தது. அதை நாங்கள் வெளிப்படையாக கொண்டு வராமல் இருந்ததற்கு நாங்கள் கண்டிப்பாக பொதுமக்களுக்கு நாங்கள் அதை அந்த வருத்தம் தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ரெண்டாவது, இந்த சீஃப் ஜஸ்டிஸ் கன்சல்ட் பண்ணனார்னு கூறுகிறார்களே, காலம் கொஞ்சம் மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ், செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ், தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் எல்லாம் ஒரு காலகட்டத்தில். இப்போ ஒரு வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பேரன்சியை அதிகமாக வளர்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் யாரை அவர்கள் கன்சல்ட் பண்ணாங்கன்ற பொதுமக்களுக்கும் வழக்கறிஞர் சமுதாயத்திற்கும் தெரிய வேண்டிய அவசியத்திற்கு வந்துவிட்டோம். இது இவ்வளவு மௌனம் சாதிக்க வேண்டிய ஒரு நீதிமன்றத்தில் இந்த டிரான்ஸ்பேரன்சி கூட இல்லை என்றால் கண்டிப்பாக நீதிபதிகளுடைய மாண்பு கண்டிப்பாக ஆழமாக பாதிக்கப்படும். அது எந்த நீதிபதியாக இருக்கட்டும். நான் இந்த நேரத்தில் சஞ்சீவ் பானர்ஜி என்று நான் பேச விரும்பவில்லை. யாராக இருந்தாலும் அது அவர்களை அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆகவே டிரான்ஸ்பேரன்சி பத்தி பேசுகின்ற இந்த ஈரால உறுதியாக who was consulted, அந்த 4 மூத்த நீதிபதிகள் கன்சல்டடா, வேற யாரோ கன்சல்டடா? இந்த கேள்வியை ஒரு ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இன்று அதே இந்து பத்திரிகையில் இன்று எழுப்பி இருக்கிறார். சோ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இன்னைக்கு நமக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே பிரசிடென்டோட அசென்ட் கிடைத்திருக்கலாம். ஆனால் நம்முடைய போராட்டம் கண்டிப்பாக, நம்முடைய பதிவு, நம்முடைய கையொப்பங்கள் கண்டிப்பாக சில விஷயங்களை இந்த கொலீஜியத்துக்கு முடிவெடுக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு கொண்டு செல்லும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நீதிபதிகள் சமூகத்தினுடைய கருவிகள். கண்டிப்பாக அவர்களுக்கு சமூகத்தின் மேல் சில பார்வைகள் இருக்கும். அந்த சமூக பார்வையுள்ள நீதிபதிகள் தான் நேசிக்கப்படுவார்கள் என்பதற்கு கண்டிப்பாக இது ஒரு சரியான ஒரு எடுத்துக்காட்டு. அதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி நன்றி. திரு இம்ரான், இந்த விஷயத்துல பொதுவா நீதிமன்றங்களுடைய இதுல இருந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னென்ன விஷயங்கள் சொல்ல விரும்புறீங்க இதுல நிறைவு கருத்துங்களா? எஸ், சாரி, சரியா கேட்கல. இல்ல, உங்களோட நிறைவு கருத்தை பதிவு செய்யுங்க இம்ரான். எஸ். நான் என்ன சொல்ல வருவேன்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் மேல ஒரு சார்ஜ் வருது அப்படின்னா இமீடியட்டா சஸ்பெண்ட் பண்றாங்க, என்கொயரி வைக்கிறாங்க, டிபார்ட்மெண்ட்ல என்கொயரி நடக்குது. அதுக்குள்ள அவர் ப்ரூவ் பண்ணணும். அவர் மேல சார்ஜ் ப்ரூவ் ஆச்சுன்னா அடுத்த பனிஷ்மெண்ட், இல்லைன்னா மறுபடியும் சர்வீஸ்க்கு சேர்ந்துருவார். இத ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு பண்ண முடியுமா? இப்போ சுப்ரீம் கோர்ட்ல ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் 4 ஜட்ஜஸ், 4 டாப் ஜட்ஜஸ் சேர்ந்து 5 பேர் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. அவங்க முன்னாடி என்ன மெட்டீரியல் இருந்தது நமக்கு தெரியல, அதை ரிவீல் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ எல்லாரும் ரீசனை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, சரி ரீசனை சொல்லிட்டாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் தஹில் ரமணி கேஸ்லயே சுப்ரீம் கோர்ட் கலேஜியம் இதே மாதிரி போராட்டம் நடக்கும்போது ஒரு பாயிண்ட்ல என்ன சொல்லிட்டாங்க, நீங்க ரொம்ப பிரஷர் பண்ணீங்கன்னா வில் பி ஃபோர்ஸ் டு ரிவீல் த ரீசன்ஸ் அப்படின்னாங்க. அது ஒரு மிரட்டலா வந்துச்சு. அப்படின்னா ஏதோ அந்த ரீசனை சொன்னா ஜட்ஜுக்கு ஹியூமிலியேஷன் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. சோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. கேன் a judge be subjected to a departmental inquiry, suspension, இதெல்லாம். பட் இன்னைக்கு உள்ள நிலைமையில நம்ம இதெல்லாம் வேணுமா வேண்டாமா, இதெல்லாம் லா மேக்கர்ஸ் தான் டிசைட் பண்ணணும். we have to amend the laws. அது பார்லிமெண்டோட வேலை. that has to be done. அது இல்லாம நம்ம பழைய கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ல போனோம்னா அது ஜுடிஷியரி எப்படி இன்டர்பிரேட் பண்ணிருக்கோ, இன்னைக்கு சிச்சுவேஷன்ல லேர்னட் மென் சுப்ரீம் கோர்ட் கலேஜியம் எடுத்தா அதை ஒத்துக்கணும். அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது காரணங்களை வெளியே சொன்னா அந்த ஜட்ஜுக்கு ஹியூமிலியேட் ஆகும். இம்பீச்மெண்ட்ங்கிறது இந்த நாட்டுல இம்பாசிபிள் ஆகி போச்சு. நோ ஜட்ஜ் ஹஸ் எவர் பீன் இம்பீச்ட் இன் திஸ் கண்ட்ரி நம்ம இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து. தேர்ஃபோர் எப்படி இதை டீல் பண்றது? when it comes to judges, அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவர் மறுபடியும் உட்காந்து மறுபடியும் மத்த கவர்மெண்ட் சர்வன்ஸோட சஸ்பென்ஷன் கேஸை ஹியர் பண்ண முடியுமா?
சஸ்பெண்ட் பண்ண பிறகு அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சாலும் how can he conduct the court proceedings again? அது அவருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்தும். இதெல்லாம் these are things that have to be consulted and decided. நன்றி இம்ரான். ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம்கிட்ட தமிழ்மணி குறிப்பிட்டாரு அவருடைய இன்டெகிரிட்டியில பிரச்சனை இல்லைங்க, ஆனா அந்த பொறுப்புல இருந்து அவர் பேசிய வார்த்தைகள் அப்படிங்கிற சில விஷயங்களை முன்வைக்கிறாரு. நீதிமன்றங்கள்ல குறிப்பா தலைமை நீதிபதி போன்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் அதிகமாக கேள்விகள் எழுப்புறதோ அல்லது அதிகமான கமெண்ட்ஸ் பாஸ் பண்றதோ ஒரு தவறானதாக இருக்கா? அது ஒரு காரணமா இருக்கா இந்த இடமாறுதலுக்கு? அதாவது ஒரு நீதிபதியோட கடமை என்னன்னா, ஹலோ சொல்லுங்க சார், நீங்க பேசுறது கேக்குது, சொல்லுங்க சார். எஸ், ஒரு நீதிபதியினுடைய கடமை என்னன்னா, ரெண்டு வகையான நீதிபதி இருக்காங்க. ஒரு நீதிபதி வழக்கறிஞர் ஆர்கியூ பண்ணும்போது ஐ வில் நாட் இன்டர்ஃபியர், வாட் எவர் யூ வாண்ட் டு சே அப்படின்னு நோட் பண்ணிடுவார். அதுபோல் மற்ற வழக்கறிஞர் என்ன சொன்னாலும் அதுக்கு உதாரணம் என்னென்னா, ஜஸ்டிஸ் நடராஜன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தார். ஹி வில் நெவர் இன்டர்ஃபியர், ஹி நெவர் ஆஸ்க் எனி கொஸ்டின், வாட் எவர் யூ சே. இன்ஃபேக்ட் ஒரு கோர்ட்டில் ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க, when the other side objects, the other man says let me talk nonsense, don't interfere பாங்க. இப்போது ஒரு ஜட்ஜி வந்து சாதாரணமாக ஒரு சந்தேகம் ஏற்பட்ட கேள்வி கேட்கணுமா வேணாமா? அவர் வந்து தன்னுடைய நலனுக்காக கார்பரேஷன் கேட்கல, தன்னுடைய நலனுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டதும் கேட்கல. சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்கனவே இந்த வழக்கு பெண்டிங்காக இருக்குது, அப்படி இருக்கும்போது போடலாமா அப்படிங்கிறத கேட்ட கேள்வியை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலாக கேஸ் ஷுட் நாட் ஹவ் பீன் என்டர்டெயின் when the matter is pending in the Supreme Court. Why again revive? ரெசிரிகேட்டான்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து அது ஒரு வழக்கறிஞர், அதாவது ஒரு நீதியரசர் எதுவுமே பேசக்கூடாது, அவர் கண்ட்ரோலாக இருக்கணும்னு சொன்னால் அது வந்து அதாவது தனிப்பட்ட முறையில் பேசுவது தேசிய புரிஞ்சுடுங்க. இன்னும் சொல்லப்போனால் நம் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஒரு நீதியரசர் சுப்ரீம் கோர்ட்டு சென்ற போது அவர் சொன்ன வார்த்தைகளுக்காக அட்வொகேட் மேலே கண்டெம்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணார். அந்த அட்வொகேட் ரிட்டர்னாக அவர் மேலே கண்டெம்ட் போட்டு அப்புறம் பேட்டில் செட்டில் ஆச்சு. அதனால் என்னுடைய கருத்து, எந்த நீதியரசரும் தனது கருத்துக்களை தன்னுடைய கேள்விகளை கேட்க வேண்டியது அவருடைய கடமை. ஒன்று. ரெண்டாவது வந்து சிவஞானத்தை பற்றி சொன்னாங்க. ஐ எம் சாரி டு சே தே ஆர் நாட் அவேர் ஆஃப் இட், தே டோ நாட் வாண்ட் டு நோ தட். சிவஞானம் இஸ் நெக்ஸ்ட் எலிவேட்டட் சீஃப் ஜஸ்டிஸ். தமிழ்நாட்டில் அவர் அடுத்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆக வேண்டியவர். அப்படி வரும்போது பல்வேறு அதாவது நீதிமன்றம்லாம் கடற்கரை எடுத்துட்டு கல்கட்டாவில் போட்டுன்னு சொல்லும்போது, கல்கட்டாவில் இப்போ இருக்கிற தலைமை நீதிபதி அவர் சிறிது காலம் தான் இருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக அவர் மாற்றணுங்கிற ஒரே எண்ணத்தில் தான் போடப்பட்டது, எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். மூன்றாவது, we have got a oath act. அந்த ஓத் ஆக்டில் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் பதவியேற்கின்ற பொழுது, நாங்கள் மட்டுமல்ல கான்ஸ்டியூட் அத்தாரிட்டிஸ் பதவியேற்கும் போது எங்கள் பதவியின் மூலமாக எங்களுக்கு தெரிய வருகிற ரகசியங்களை யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன் என்று பதவி எடுத்த பிறதான் நீ ஜட்ஜ் ஆகிற. கார்த்திகை செல்வனுக்கு உரிமை இருக்கு, ஆனால் வள்ளிநாயகத்துக்கு அந்த உரிமை இல்லை. எனக்கு ரகசியம் தெரிந்தாலும் அந்த காரணத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு கட்டுப்பாட்டிலே அந்த சட்டத்தில் இருக்கிறோம். அந்த நிலையை இருக்கும்போது வந்து அந்த அந்த அவருடைய தமிழுடைய கருத்துக்கள் இல்லைன்னு சொல்ல ஒரு வழக்கறிஞர் என்டைட்டில் டு சே any independently as a free man under the country, but we have some responsibilities. That is why Supreme Court judges keeps quiet and they have not revealed it. ஆனால் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா முன்னால் இல்லை, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுறாங்க. எதுக்காக பண்ணுறோம்னு ஒரு கூட நோட்டு வருது. காலத்துக்கு ஏற்ற வகையில் அந்த மாற்றங்களும் தேவை அப்படின்னு ஹென்றி முன்வைக்கிறாரு. டிரான்ஸ்பரண்ட் வேர்ல்டுன்னு நம்ம மாறிட்டு இருக்கோம், அப்ப இதுவும் இருந்தால் நல்லதுன்றாரு. மாற்றங்கள் வரும் சார், மாற்றங்கள் வருவதில் மாற்றங்கள் வரும்போது, அதாவது கார்த்திகை செல்வருக்கு டிவி நடத்துறாருன்னா அவர் தனக்காக நடத்தலை, மக்கள் நன்மைக்காக நடத்துறாரு. அதில் போய் தப்பு கண்டுபிடித்து தவறு. நன்றிங்க திரு தமிழ்மணி, உங்களோட நிறைவு கருத்து சுருக்கமா நிறைவு செய்யுங்க. எஸ், ரெண்டு கருத்து சார். ஒன்று, இப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீதிபதிகளுக்கு கேள்வி கேட்கக்கூடிய உரிமை இருக்கிறது, 100க்கு 150% இருக்கு. அவங்க சும்மாவே உட்காந்துக்கணும், அவங்க ஒன்றும் மிஷினோ பொம்மையோ அல்ல. பல நேரங்களில் அவங்க கேட்குற கேள்வி நாங்கள் சொல்கிற பதிலால் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். அது ஒரு டைப்பு. இன்னொரு டைப்பு ஜஸ்டிஸ் எஸ் நடராஜன் சொன்னாங்க, உண்மை. லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள்
ஜஸ்டிஸ் ஆர் சுப்பையா, எக்ஸலண்ட் காப்பி புக் ஜட்ஜ். நீங்க சொல்ற அவ்வளவையும் குறிச்சுக்கிட்டு அவ்வளவு பாயிண்டையும் ரெண்டு கட்சி சொல்றதையும் கேட்டுக்கிட்டு தன்னுடைய ஜட்மெண்ட்ல எல்லாத்தையும் டீல் பண்ண ஒண்டர்ஃபுல் ஜட்ஜ். அதனால இருக்கட்டும். ஆனால் லூஸ் டாக்கு, கமெண்டு, மிரட்டல் இருக்கக்கூடாது. இதை தாண்டி இன்னொன்று, ரெண்டு ஜட்ஜு உள்ள இடத்துக்கு அவர் அனுப்பலாமா? ரொம்ப சின்னது இல்லையா? மன்னிச்சுக்கணும், சீஃப் ஜஸ்டிஸ் எங்கே இருந்தாலும் சீஃப் ஜஸ்டிஸ், மக்கள் சேவை. இதுக்கு நான் சொல்லல பதில். அதுல மாற்று கருத்து இல்ல. ஒரு அனுபவம் கொண்ட ஒருவரை அந்த அனுபவத்தை பயன்படுத்த வேண்டாமா அப்படிங்கறதா முன்வைக்கிற கேள்வி. இங்க வந்து ஒரு சென்னை மாதிரியான சார்ட்டர்ட் கோர்ட்டுடைய முடிச்சிடுறேன். எஸ், கரெக்ட். நான் பதில் சொல்றேன். ராஜாஜி சொன்ன பதில் 70 வருஷத்துக்கு முன்னாடி அவரை கேட்டாங்க, ஏங்க நீங்க கவர்னர் ஜெனரலா இருந்து பிரதம அமைச்சருக்கே பதவி பிரமாணம் செய்து வச்சிங்களே, நீங்க இலாக்கா இல்லாத அமைச்சரா அதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போறீங்களே, நீங்க ஒரு ஸ்டேட்டுக்கு சீஃபா போறீங்களே. அவர் ஒரே வார்த்தை சொன்னார், ஜனங்களுக்கு சேவை செய்கிறோம். எந்த பதவிங்கிறது முக்கியம் இல்லை. அந்த பதவியில என்னால மற்றவங்களை விட திறமையா செய்ய முடியும்னா நான் திறமையா செய்வேன். சின்ன பதவி பெரிய பதவின்னு அர்த்தம் இல்லை. மக்கள் சேவை முக்கியம். இது அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்லும் சேர்ந்து வர்றதுனால அந்த கேள்வி வருது. நன்றி திரு தமிழ்மணி. நான் நிறைவா நீதியரசர் கற்பகநாயகத்தோட நிறைவு செய்ய விரும்புகிறேன். இதுல என்ன தீர்வு? இது போன்ற சிக்கல்கள் வரும்போது இன்னும் வெளிப்படைத்தன்மை இருந்தால் நல்லது அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. கொலிஜியம் அப்படிங்கிறதுலயே இன்னும் வெளிப்படையா அவங்க வந்து இந்த விஷயங்களை இதுதான் இதற்காகத்தான் இந்த மாற்றம் சொன்னா இந்த கேள்விகளுக்கே இடம் இல்லாம ஆயிடுமா? ரெண்டு கருத்துக்கள் முன்வைக்கப்பட வேண்டும். தமிழ்மொழியினுடைய ரெண்டு கருத்துக்களுக்கும் எனக்கு உடன்பாடு உண்டு. ஒன்று, என்ன காரணத்தால் அவர் மாற்றம் செய்யப்பட்டார் என்ற காரணங்களை வெளியில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, அது ஆரோக்கியமாகாது. அப்படி சொல்ல வேண்டுமென்றால் எல்லா கரைகளையும் சொல்லி அவர்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் போகிற எந்த 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 மாநிலத்துக்கு நீங்கள் போகிறீர்களோ அவர்களால், மாநில மக்களால் நீங்கள் மதிக்கப்பட மாட்டீர்கள். எனவே அது என்ன காரணங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒன்று. ரெண்டாவது, தமிழ்மொழி சொன்னது லூஸ் டாக். இன்ஃபேக்ட் எனக்கு கிடைத்த தகவல்கள், லூஸ் டாக் இஸ் ஒன் ஆஃப் தி கிரவுண்ட்ஸ். என்ன சொல்லியிருக்காரு, இந்த பேண்டமிக் பீரியடில் எலெக்ஷன் கமிஷன் இந்த இந்த எலெக்ஷன் வச்சு பல பேருடைய உயிருக்கு ஆபத்தாக இருக்குது, உயிர் போயிடுச்சு. எனவே எலெக்ஷன் கமிஷன் மேலே மர்டர் கேஸ் புக் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டுமல்ல, பலவிதமான லூஸ் டாக்கிறது மெயின் கிரவுண்டுங்க. ஒன்று. ரெண்டாவது, இது என்ன பண்ணியிருக்காங்க, சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் 4 ஜட்ஜஸ் ஹேவ் டிசைடட் இன் திஸ் கேஸ். எனக்கு கிடைச்ச தகவல், இந்த கேஸில் மற்ற 2 தமிழ்நாடு ஜட்ஜஸையும் கன்சல்ட் பண்ணியிருக்காங்க, முடிவு பண்ணியிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது, அங்கே உள்ள நிலைமைகளில் வந்து இவங்க ரிப்போர்ட் கேட்குறாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் கலீஜியம் வில் ஆஸ்க் ஃபார் அ ரிப்போர்ட் ஃப்ரம் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட். த ரிப்போர்ட் வில் பி பிளேஸ்டு பிஃபோர் தி அந்த கலீஜியம். அந்த கலீஜியம் டிசைட் பண்ணி சாதாரணமாக பண்ண மாட்டாங்க. என்ன கேட்டால், டிரான்ஸ்ஃபர் பண்ணது தப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் டிரான்ஸ்ஃபர் பண்ணது மேகாலயாவுக்கு அனுப்புறது தப்புங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அது இன்னொரு ஈக்குவல் கைகோர்ட்டுக்கு போகணும், இல்லாட்டி அவரை பற்றி தப்பாக நடப்பாங்க. அதனால என்ன கூட 2001 என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதாக கவர்மெண்ட்ல இன்டர்ஃபியர் பண்ணாங்க, பட் தே ஹவ் நாட் அக்செப்டட். அதனால கன்சென்ட் வேற, வியூஸ் வேற. இப்போ சப்போஸ் ஒரு ஜட்ஜு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆக்குறாருன்னா யூ மஸ்ட் அப்டைன் அ கன்சென்ட். ஆனால் சீஃப் ஜஸ்டிஸ் இன்னொரு கோர்ட்டுக்கு போறாருன்னா அது கன்சென்ட் வேண்டியதில்லை, வியூஸ். தே வில் ஆஸ்க் ஃபார் வியூஸ். தட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி கன்சென்ட் அண்ட் வியூஸ். இன்ஃபேக்ட் கர்நாடகாவில் ஒரு ஜட்ஜி ஜஸ்டிஸ் ரமேஷ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் செகண்டில் அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆகணும். அதுக்கடையில் அவருக்கு ஜூனியராக உள்ளவரை அவர் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாங்க. அந்த ரமேஷுக்கு கோவம் வந்துருச்சு. அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆகணும், வேற கோர்ட்டுக்கு ஆகணும்னு he has not given consent. I will serve here and retire as a judge அப்படின்ட்டாரு. சீஃப் ஜஸ்டிஸ் ஆகலை. அதனால கன்சென்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் சீஃப் ஜஸ்டிஸாக மாறும்போது, ஆனால் சீஃப் ஜஸ்டிஸ் இன்னொரு இடத்துக்கு பண்ணும்போது they will ask for views. இந்த வியூஸ் கேட்டிருக்காங்க, இவரும் சொல்லியிருக்க அவருடைய வியூஸ் சொல்லியிருக்காரு. ஆகையினால எந்த விதமான தவறு கிடையாது. ஆனால் மேகாலயாவுக்கு பதிலாக வேற ஏதாவது கோர்ட்டுக்கு போட்டால் தான் பரவாயில்ல. அதனால காஸ் ஆஃப் ஆக்ஷன் பிரசிடென்ட் அசன்ட் கொடுத்தாச்சு. அதனால இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் மாறி போச்சு. அதனால the advocates will request Chief Justice Collegium to just post it before some other court.
That will be proper solution. நன்றிங்க. சாமானியர்களுடைய இறுதி நம்பிக்கை நீதிமன்றங்கள், அந்த நீதிமன்றங்கள்ல நீதி நிலைநாட்டப்படுகிறது அப்படிங்கிற எண்ணமும் அத்தனை பேருக்கும் இருக்க வேண்டும் அப்படிங்கறதான் அடிப்படையில் இருக்கக்கூடியது. பங்கேற்ற விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை ஜெய் கருடா க்ளோத்திங்ஸ் திருப்பூரில் ஆயத்த ஆடை சம்பந்தமான அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் யுனிவர்சிட்டி டி-ஷர்ட்ஸ் தமிழகம் முழுவதும் விநியோகஸ்தர்கள் தேவை.